கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யோவான் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:13. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. வெளியேற பெற்ற வாம்ராத்தால் விடுதலை கொடுத்தே, வெளியேற பெற்ற ஆம்ராத்தால் விடுதலை கொடுத்தே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஓ ராரா ஓ காகரா ஊராவரா ஊராகரா மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றம் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றம் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா, எங்க சம்பந்தி அம்மா, பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ், நாகரத்னம் அம்மாள், கவிதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரத்தை நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு 13வது வசனத்தை நீங்க தியானிக்கிறோம். யோவான் 21:13. அப்பொழுது இயேசு வந்து, அப்பொழுதுங்கிற வார்த்தை மிக 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 முக்கியமானது. நம்ம லேசா ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அப்பொழுதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு பெரிய ஒரு பணி, ஒரு வேலையை கொடுக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே அவளை ஆசீர்வதிங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, ஆலோசனை கிடையாது. அந்த கட்டளையை செய்யறதுக்கு அப்பொழுதுங்கிற ஒரு வார்த்தை அங்க யூஸ் பண்றாரு. அப்பொழுது இயேசு வந்து, இந்த இயேசு என்ன செஞ்சாரு நினைச்சாங்க? மறித்துட்டாரு நினைச்சாங்க. மறித்துட்டாரு. இவ்வளவு நாள் எங்களுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, நாங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பின்னாடியே போனா கானான் ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவார், அற்புதத்தை செய்வார், எல்லாரும் மூக்குல கை வைப்பாங்க, நாங்கெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டைலா அவர் கூட நடந்து போவோம். நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், என்னென்னமோ நினைச்சோம். இவரு தான் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு விடுதலையை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இறந்துட்டாரு. சிலுவையில் அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறத மறிக்கிற எங்க கண்களால பார்த்தோம். அதனால நாங்க எங்க பழைய வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு இருந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரு கேட்டீங்கன்னா, இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவருக்கு கொடுத்தோம். இங்க ரெண்டு வார்த்தை தான் நமக்கு தியானிக்கிறோம். ஒன்னு அப்பம், இன்னொன்னு மீன். அப்பம்ங்கிறது என்னங்கிற முதல்ல பார்க்க இருக்கிறோம். அப்பம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை எடுத்துக்கொள்ளுமா? ரூத் 1வது அதிகாரம் 19வது வசனம், பக்கம் 335. அப்பம் வாசிப்போமா? 1வது அதிகாரம் 19வது வசனம், 1:19. அப்படி இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்த பொழுது, இந்த பெத்லெகேம்ங்கிறது என்னன்னா, பெத்லெகேம் 2 வார்த்தை சேர்ந்து பெத்லெகேம். இப்ப அவனுடைய கிருபையினால நாங்க
இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளணும் ஒரு ஆசை. எங்களுடைய ஒரு பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் ஒரு டீமை கூட்டிட்டு வந்தாரு. அவங்க எங்கள்கிட்ட அவங்களே கொஞ்சம் தான் கத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க போதகராகி எங்களுக்கு டீச் பண்றோட்டு வந்தாங்க. எங்களுக்கும் ஒரே ஆசை, நாங்க மேல எபிரேய புத்தகம் பைபிள் வாசிப்போம், ஆச்சா பூச்சானெல்லாம் ஒரு கற்கனில் அப்படியே மிதந்துகிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நோட்ஸ். இதெல்லாம் நான் எழுதி எழுதிச்சுட்டே இருப்பேன் பக்கத்துல. முதல் வார்த்தை அலஃப். அலஃப், ALEPH, அலஃப். எப்பவுமே இந்த எபிரேய மொழிக்கு ஒரு படம் ஒன்று போட்டுருவாங்க, ஒரு பிக்சர். அந்த பிக்சர்ல என்னன்னா, அலஃப்ங்கிற முதல் வார்த்தைக்கு ஆக்ஸ், அதாவது ஒரு எருதினுடைய தலை. அந்த எருதினுடைய தலைய ஒரு படமாக போடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பெத். பெத்னா ஹவுஸ், வீடு. பெத்ங்கிற வார்த்தையை நாங்க கற்றுக்கொண்டோம். ஒரு படம் போடணும், ஒரு வீட்டின் படம் போடணும். பெத் லேஹேம், ரெண்டு வார்த்தை சேர்ந்ததான் பெத் லேஹேம். அலஃப் ஃபர்ஸ்ட், பெத் ரெண்டாவது வார்த்தை. இந்த ரெண்டாவது வார்த்தையும் சேர்ந்து லேஹேம்ங்கிற வார்த்தைனா அப்பம். அப்ப அப்பத்தின் வீடு, அப்பம். பெத் ரெண்டாவது வார்த்தை, பெத் லேஹேம், ரெண்டும் சேர்ந்துதான் பெத் லேஹேம். அப்ப பெத் லேஹேம் ரெண்டு வார்த்தை. இதுக்கு அப்பம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பெத்லேஹேம்ங்கிற ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா கோதுமை. இந்த கோதுமைங்கிறது அது பயங்கர அவங்கள ஸ்பெஷலிஸ்ட். இப்ப நம்மளுடைய கலாச்சாரப்படி நம்ம அரிசி சாப்பிடுவோம், எல்லா ஊருக்கும் சரி. ஆனா அரிசியிலேயே வித்தியாசமான அரிசி இருக்கும். ரேஷன் அரிசி அதுவும் அரிசி தான், மார்க்கெட்ல நல்ல ஒரு அரிசி கிடைக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு அரிசி இருக்குது, அது பாசுமதி அரிசி. இந்த பாசுமதி அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நீளமா இருக்கும். நான் என்னுடைய அண்ணனோட சேர்ந்து சிக்குவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நாங்க சென்னை போறோம் ஃபிளைட்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம்னா ரொம்ப நாளைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டைம் பிளைன்ல போறேன் எங்க அண்ணன் கூட. எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. அவரு பல முறை போயிருக்காரு. நான் எப்படி போகணும்ட்டு கேட்டாரு, உனக்கு காப்பி வேணும்? வேணும், இல்லை அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி சாப்பிட்டுட்டு போயாச்சு. அங்க போனா என்னுடைய மக டீனா திவ்யாவுடைய, என் மாப்பிள்ளையோடைய ஒரு அக்கா சென்னையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் வரணும்னு அவங்க போன்ல சொல்லிட்டாங்க, மாமாக்கு நாங்க தான் சாப்பாடு கொடுத்துடுவோம், நான் தான் கொடுத்துடுவேன்னு சொன்னாங்க. ஒரு கேரியர்ல சாப்பாடு வருது. ஓபன் பண்ணா பாசுமதி ரைஸ்ல குக் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. நாங்க பாசுமதி ரைஸ்ல பாசுமதி பிரியாணி செய்து கேட்பாங்க. ஆனா எங்க மேல இருக்கிற அன்புல இந்த பொண்ணு வேற ஞானம். மட்டன் கறி ரொம்ப கிடையாது, கொஞ்சம், ஆனா பெஸ்ட். அந்த பாசுமதி ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டு சிக்குடைய சந்திப்பு பார்க்க நாங்க போனோம். ஆல்ரெடி இருக்கிறதுனால மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்ப ரைஸ்ல வெரைட்டி இருக்கு. அதுபோல இந்த பெத்லேஹேம்ல இருக்கிற கோதுமை பயங்கர ஃபைனஸ்ட். யாராவது நான் பெத்லேஹேம் போறேன் அப்படின்னு யார் வரும்போது ஒரு 2 கிலோ எனக்கு கோதுமை வாங்கிட்டு முதலே ரூபாயை கொடுத்துருவாங்க. இவங்க என்ன ரூபாயை வாங்கிட்டு இந்த மாதிரி 2 கிலோ மாதிரி நிறைய பேர் அதெல்லாம் இவங்க சுமந்துக்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு அது ஒரு பாப்புலரான ஒரு இடம் பெத்லேஹேம். அந்த பெத்லேஹேம்ங்கிற இடத்துலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். முதல் அப்பத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல பெஸ்ட் அப்பம் கிடைக்குமோ அங்கதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்பர் 1. சரி, இரண்டாவதாக நம்ம பார்க்க போறோம் இந்த அப்பத்தை குறித்து அடுத்த சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். 14, 18 அப்பம்ங்கிறதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்பம், த பெஸ்ட் அப்பம் பெத்லேஹேம்ல ஒரு நம்பர் 1. இரண்டாவது குறிப்பு நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். 14, 18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்ற சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசம். அப்பம். அடுத்து அப்பம் எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது சும்மா ஆசீர்வதிச்சு அனுப்பிடுவோம். ஆனா கர்நாடகால குல்பர்கால நான் MBBS படிச்சேன். 84ல எனக்கு திருமணமாகி என்னுடைய மனைவியும் கூட்டிட்டு அங்க போனேன்.
அப்ப நாங்க யார் வீட்டுக்காவது போனா அவங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு கொடுத்துருவாங்க. ஜாக்கெட் விட்டு கொடுத்து, இந்தாமா இதை எடுத்துக்கோ அப்படின்னுவாங்க. சேலை ரொம்ப காஸ்ட்லி ஆகும், ஜாக்கெட் பிட் ரொம்ப விலை கம்மி. அதனால அந்த ஜாக்கெட் பிட்டை கொடுத்துரும். என் மனைவி எந்தெந்த வீட்டுக்கு போறாலோ எல்லாத்தையும் ஒரு ஜாக்கெட் பிட் வாங்கி நிறைய சேர்த்து வச்சிருந்தேன். அந்த ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு ஜாக்கெட் பிட். புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சாலமின் ராஜாவைய மெல்கிதேசேக் அப்பமும் திராட்சரசம். அப்பம் திராட்சரசம். அப்பம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம், திராட்சரசம் அவருடைய ரத்தம். பாத்தீங்களா? ஆதியாகமத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தத்தை ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் நான் பார்க்கிறேன். அவனை ஆசீர்வதித்து யார் ஆசீர்வாதம்? ஆபிரகாம். இதுல ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கு. இந்த மெல்கிதேசேக் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா. அது எந்த ராஜா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் எந்த தேசத்துக்கு ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளாமா, எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க, 7வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த மெல்கிதேசேக் அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறாரு. பாத்தீங்களா? இந்த மெல்கிதேசேக் சாலமோன் ராஜா உன்னதமானது ஆசை இருந்தார். இவருக்கு 2 ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்னு ராஜா, இன்னொன்னு ஆசாரி. இது வேற யாரும் செய்ய முடியாது. தாவீது செய்தார். உசியா செஞ்சாரு, குற்றம் வந்துருச்சு, ஆண்டவர் துரத்தி விட்டார். ஆனா நம்முடைய தாவீது சந்ததியில இயேசு வர்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 2 ஊழியம் செய்றார். அவர் பிறக்கும் பொழுது யூதா கோத்திரத்துல பிறக்கிறார். எதுல பிறக்கிறார்? யூதா கோத்திரம். ஆனா சங்கீதம் 110வது அதிகாரத்துல 1 வசனத்தின்படி அவருக்கு என்ன ஊழியம் கொடுக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிப்போமா? எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாரும் தசபாகம் கொடுத்தான். தசபாங்கிற இதே நியாயப்பிரமாணத்துக்கு பிறகு வருது. ஆனா முதல் என்ன செஞ்ச ஆண்டவர் கொடுக்கிறார். இவன் முதல் பேராகிய மெல்கிதேசேக் நீதியின் ராஜா, சாலோமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இந்த ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழல். சரி, முதலாக பெத் எலேஹேம் பார்த்தோம். 2வது மெல்கிதேசேக் எப்படி வர்றாருன்னா, ஒரு உத்தம ஆசீர்வாதத்தோடு ஏற்றுவார். திரும்ப ஒரு வசனத்தை வாசிப்போம். 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18 வசனம். கடைசி பாருங்க. அவனுக்கு எதிர்கொண்டு போனான். எதிர்கொண்டு போனான்னா அப்படியே தூக்கிக்கிட்டு போய் ஆசீர்வதிக்கிறார். எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய ஒருத்தர் இருப்பாரு, அவரை நம்ம போய் பார்க்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது, எதிர்கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். இதனுடைய நிழல் இது. நிஜம் எங்க பார்க்கலாம்னா எடுத்துக்கொள்ளுமா, சங்கீதம் 21வது அதிகாரம் 3வது. சங்கீதம் 21:3. உத்தம ஆசீர்வாதங்களை நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிக்கிறது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ராஜாவாக பார்க்கணும். நல்லா கேட்டுங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக நம்ம பார்க்கணும். அதனுடைய வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு பின்னாடி சொல்ல போகிறேன். ரைட். 3வது குறிப்பாக அப்பம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் பார்க்கணும். அப்பம் என்ன செய்யும்? வாசிப்போமா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். இங்க ஆபிரகாம் பார்க்கணும். கோடீஸ்வரனுக்கு மேல கோடீஸ்வரன். 3 தேவதூதர்கள் வர்றாங்க. ஆனா இவருக்கு தேவதூதர்கள் தெரியாது, வழிபோக்கர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க எங்க கொஞ்சம் இலை பாருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அந்த அப்போ உங்களை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொடுங்க. இருதயத்தை திடப்படுத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு. இப்ப ஒரு சிலர்லாம் ருசிக்காக சாப்பிடுவாங்க. ருசிக்காக நேர பத்திரிக்கை சாப்பாடுன்னு சாப்பிட்டு பண்ணி மாதிரி ஆயிடுவாங்க. அது அவங்க நாக்குக்காக சாப்பிட்றாங்க. ஆனா இவங்க நடந்து போறாங்க. இவங்களுக்கு எங்க ஹோட்டல் தான் இருக்காது. அவர் சொல்றாரு, யா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அப்பம் கொடுப்பேன். அந்த அப்பம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொடுங்க, நீங்கள் உங்கள் வழியே போகலாம். ஒரு பாதையில நம்ம இருக்கிறோம். இந்த பாதை பரலோகத்தை போய் பார்க்கிற பாதை.
இந்த பாதையில் நம்ம போகும்போது நமக்கு தேவை அப்பம். அதனுடைய இருதயத்தை என்ன செய்யும்? திடப்படுத்தும். சரி, அப்பம் உங்கள் இருதயத்தை திடப்படும். இந்த அப்பத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2 தூதர்கள் வர்றாங்க. அந்த தூதர்கள் வரும்பொழுது லோத்து இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. இங்க ஆபிரகாம் மனைவி சாரால் இருக்கா. இந்த சாரால் தான் அந்த பிரெட் எல்லாம் பிணைஞ்சி சாப்பிட்றாங்க. 18:6 அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாக சாரால் இடத்துல போய் சொல்றாரு. நீங்க பாருங்க, லோத்து ஆண்டவன்மாரே 19வது அடியேன் உங்களுடைய வீட்டின் முகமாக திரும்பி உங்கள் காலுவை கழி ராத்திரி தங்கி போங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் வருந்தி கொண்டான். அவர்கள் திரும்பி வந்தார்கள். அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்புலாப்பத்தை சுட்டு. மனைவி எங்க? லோத்து மனைவி காணும். இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்கா எங்கேயாவது ரோட்டரி சங்கம் மகளிர் சங்கத்துக்கு போயிருக்கும். பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு அது போயிருச்சு. இவர் என்ன செய்யறாரு? புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டார். ஆபிரகாம் அடைய சொல்றது புளிப்புள்ள அப்பம். புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருசி இல்லாத அப்பம். ஏன் ருசி இல்லாத அப்பம் நம்ம பார்க்கறோம்னா, ருசி உள்ள அப்பத்தை அடுத்து உங்களுக்கு நான் காட்ட போயிடும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 17 தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தத்தையும் அப்பங்களையும் தங்கும். இங்க ஒரு ஏமாத்து வேலை நடக்குது. ஈசாக்குக்கு வயசாகி போச்சு. அவருக்கு பிள்ளைகளை ஆசிரியருக்குன்னு ஆசை. இங்க குடும்பத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்மா பிள்ளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்பா பிள்ளைன்னு ஒண்ணு இருக்கு. இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல நான் 2 பேருக்கும் பெட். அம்மாவுக்கு ரொம்ப பெட், அப்பாவுக்கு ரொம்ப பெட். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஆசிரியத்தை 2 பேர்ட்டு கொடுத்தாங்க. அப்பா என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, தொழில் சொல்லி கொடுப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு, டேய் உன் வயசுக்கு மீறி நீ வேலை பார்க்க. கேட்கும்போது எப்படி இருக்குங்க? அதனால நீ என்ன செய்ய, அஜியை கூட்டிட்டு மதுரை போட்டு, அந்த காலத்துல நான் சொல்றது என் மகனா குட்டி பிள்ளை 400 ரூபா அப்படி போட்டு 400 rupees பிள்ளைய கூட்டிட்டு போய் மதுரையில போய் நல்ல ஒரு ஹோட்டல் சொல்ல, அங்க போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. அப்ப இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ருசியில் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆனா இங்க ஏமாத்துறதுக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்க போறது கிடையாது. ஆனா 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 27:4 அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் என் ஆத்மா உன்னை ஆச்சரியம். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்னா, ஆத்மா எப்போ ஆசிர்வதிக்கும்னா நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? ஆசிர்வதிக்கும். நான் ஒரு சாப்பாட்டு பிரியன். அது ஓப்பனா நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ்வளவு கம்மியா சாப்பிட முடியாது. சாப்பிடும். நேற்று என் மக வீட்டுக்கு போனேன். அப்பா வந்திருக்காங்களா, ஒரு 4-5 ஸ்பெஷல் டிஷ்ஷா செஞ்சு வச்சிருந்தா. ஐஸ்கிரீம்லாம் நான் சாப்பிட மாட்டேன், வீட்டு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எடுத்து வச்சா. நான் பாதி தான் சாப்பிட நினைச்சேன், அது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டீவுக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால உடனே நான் போன காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்துச்சு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு, ருசியுள்ள ஆகாரம் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ரைட். அப்ப ருசியுள்ள ஆகாரம் இருக்கு, புளிப்பு இல்லாத அப்பம் இருக்கு, புளிப்புள்ள அப்பம் இருக்குது. ருசி இல்லாத அப்பத்தை நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 12:8 ருசி இல்லாத அப்பம். இங்க இவங்க புறப்பட போறாங்க, எகிப்தை விட்டு போகணும். எகிப்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க எப்படி ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம், அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நேரத்தில் சுற்று புளிப்பில்லாத அப்பத்தோடு. புளிப்புங்கிறது என்னன்னா பாவம். புளிப்பு அதை நம்ம பார்ப்போம். அந்த புளிப்புங்கிறது இந்த எகிப்துல இருந்து வர்றது ஒரு புரியுறாப்புல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வீட்டுல தயிர் செய்யறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரே தயிர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது இல்லைன்னா பக்கத்து வீட்டுல கேட்டா கொடுப்பாங்க, ஒரு கரண்டில கொடுப்பாங்க. அதை நம்ம பால்ல ஊற்றி வச்சாச்சுன்னா அடுத்த நாள் விஷயம் தயிரா மாறிடும். இந்த உரத்தயிர் யாற்றிருந்து வரணும், பக்கத்து வீட்டுல இருந்து வருது. அதுபோல இந்த எகிப்துல இருக்க மக்கள் அவங்களுக்கு புளிப்புள்ள அப்பம் செய்யணும்னா, அந்த ஈஸ்டை எகிப்துல இருந்து வாங்கணும், அதை மிக்ஸ் பண்ணணும்.
அப்ப அந்த பாவம் உள்ள வந்துடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ நோ, இது டேஸ்ட் இருக்காது. அதாவது அந்த ஈஸ்ட் எதுக்காக போடுறோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்படியே வண்ணெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிரெட்லாம் புஷ்ஷுன்னு இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குன்னா புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரை அவருடைய வாழ்க்கை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். என் வாழ்க்கையில கசப்பான என்னைக்கே எடுத்து போட்டார். மக வீட்டில் போய் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. அவங்க ஹோட்டலுக்கு பக்கத்தில், நீங்க எல்லாம் அவங்க ஹோட்டலை பார்த்துருக்கீங்க. ஹோட்டலுக்கு அடுத்த ஒரு வீடு, பெரிய வீடு. அது நாங்கெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சோம். ஆண்டவரை வாய்க்க பண்ணினார். அப்பா நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் போய் ஜோம் பண்ணிட்டு அப்படி திரும்ப உங்க மெசேஜ் கொடுத்துட்டேன். அது மெசேஜ் கொடுக்கறத கரெக்டாக கொடுத்துருவேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அங்கே பார்க்க முடியல நேற்று. சரி, அடுத்து பாருங்க புளிப்பில்லாத அப்பம். அடுத்து பாருங்க 18 வசனம், யாத்ராகமம் 12:18. முதல் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் வரையும் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். இங்க பாருங்க 19, 7 நாளும் உங்கள் வீடுகளிலே புளித்தமாக காணப்படலாது. புளித்தமா வந்துச்சுன்னா அது ஏத்து வந்து உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ அதனால ஆண்டவர் சொல்றாரு இது இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. சரி, இது 6 குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 7வதாக நம்ம பார்க்க போறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போகிறோம். மத்தேயு 26:17. மத்தேயு 26:17 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதே அப்படியே வருது பாருங்க. பழைய பாட்டுல நம்ம பார்க்கிற நிழல் நிஜமா மாறுது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆகிய முதல் நாளிலே சீஷர்கள் வந்து பஸ்கா புசிக்க எங்க இருக்கு? இந்த பஸ்காங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்ப புளிப்புங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். புளிப்புங்கிறது என்ன வாசிப்போமா? மார்க்கு 8:15. மார்க்கு 8:15. அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து ஏறுவதனுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்க. உபதேசம். இது என்னது புளித்த மாவு அப்படின்னா, பரிசேயருடைய புளித்த மாவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது உபதேசம், டீச்சிங். மத்தேயு 16வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 16:12 உபதேசத்தை தான் டீச்சிங். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாய் கொடுத்து, அப்பத்தின் புளித்தமாவனா இந்த அப்பங்கிறது ஒரு ஊமையா சொல்றாரு. எச்சரிக்கையாருங்கள், பரிசேயர் சதுசேயர் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். உபதேசம் என்ன அப்படின்னு டீச்சிங். நமக்கு இந்த டீச்சிங்ல நான் ரொம்ப பர்டிகுலரா இருப்பேன். பைபிளை விட்டு இங்க அங்க நம்ம நினைச்சக்கூடாது, போகவே கூடாது. இந்த உபதேசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 16:12. மத்தேயு 16:12 டீச்சிங். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாய் குறித்து எச்சரிக்கிறார்கள். 10 பர்டிகுலர் இருக்கார். இத புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய மரணத்தோடு எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். புளிப்பு இது என்னன்றதை கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் இருக்கிறபடி புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளுங்க. பழைய புளித்த மாவு உங்க பழைய வாழ்க்கையை கொடுக்குது. சரி, இப்ப நம்ம முடிச்சாச்சு. இப்ப 2வது ஒரு செக்ஷனை பார்த்து நம்ம முடிங்க. அது மீன். அந்த வசனத்தை உங்களுக்கு காமிச்சிறேன். அப்பதான் நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியும். எடுத்துக்கொள்ளுமா? யோவான் 21வது அதிகாரம் 13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் சொல்லிட்டாங்க, மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீன் என்றால் என்ன வாசிப்போமா? மத்தேயு மீன் என்றால் என்ன? மத்தேயு 7:9. மீனை குறித்து ஒரு ஸ்டடிங்க. 7:9. இங்க பரிசுத்த ஆவியானவரை சொல்லும்போது இது என்ன அவங்களுக்கு பயப்படுறாங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், 2 வகையான ஆவிகள் இருக்கும். ஒன்னு அசுத்தாவே சுத்திக்கிட்டு இருக்கும். நீங்க ஆவியானவரே வாரம் ஆவியானவர்னா அசுத்தாவி உங்களுக்கு வந்துடும் ஒரு பயம் இருக்கும். எனக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்களாம் அந்த ஒரு ஆவியானவர் எங்களுக்கு வருவார் நிச்சயத்தோட எங்களுக்கு ஆவியானவருக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. அதற்கு என்ன ஒரு ஓமையா சொல்றா, அதான் அழகு. 7:9 மத்தேயு. உங்களிடத்தில் எந்த மனுஷனாலும் தனத்திலே அப்பத்தை கேட்டால் அவனுக்கு போய் கல்லு கொடுப்பாங்க.
மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பு கொடுப்பான். மீனும் பாம்பு ஒரே மாதிரி இருக்கும் புரியுது. அதனால எவனும் கொடுக்க மாட்டான். மீனை கேட்டான் மீன் தான் கொடுப்பான், எதை கொடுக்க மாட்டான்? பாம்பு கொடுப்பான். ஆகையால் இதான் முக்கியம். நம்ம ஊமைய நம்ம விளக்கத்தை பார்க்கிறோம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிய நன்மையானதை கொடுப்பார்ல. நன்மைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. 6, 8. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆவியானோட அபிஷேகம் கிடைச்சானா ஆவியானவரை தான் கொடுப்பார், அசுத்தாவினருக்கு வராது. அந்த மீனை எதுக்காக சொல்றதுன்னா பரிசுத்தாவினருக்கு அடையாளமா சொல்றாரு. நம்ம புறாத்தான் பரிசுத்த அடையாளம் பார்ப்போம், ஆனா இங்க மீனை ஆவியானவருக்கு அடையாளமா பார்ப்போம். சரி, அடுத்து பார்க்க போயிடும் மத்தேயு 12வது அதிகாரம் மீனை பார்க்க போறோம். 12:40 பெரிய மீன். இது எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்னா 38 பாருங்க. அப்பொழுது வேதபாரனும் பரிசேயரும் சொல்லுகிறவர்களுக்கு, போதகரே உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விடுவோம். இந்த அடையாளத்தையே அவங்க பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து கிளம்பி வர்றது வரை அவங்க அதிசயத்தை பார்த்து தான் வந்தாங்க. செங்கடல் பிளக்குது, யோர்தான் பிளக்குது, வானத்திலிருந்து மண்ணா வருது, வானத்திலிருந்து காடை விழுகுது, மண்ணா காடை வந்து அற்புதத்தை அடையாளத்தை பார்த்து வந்தார். இப்ப கேட்கிறாங்க அவர்கிட்ட. அப்பொழுது அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததிய ஆண்டவரமாக திட்டங்களை யாரையும் பார்க்க முடியாது, அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசன அடையாளம் என்று வேறு அடையாளம். தன்னுடைய மரணத்தை எதோடு ஒப்பிடுகிறார்? யோனாவுக்கு மீன். இப்ப நம்ம பார்க்கிறோம் யோனா 10:73 முதல் அதிகாரம் 17 ஒரு பெரிய மீன் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மீன் எதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணுகிறார்னா ஒரு அடையாளத்தை, மக்கள் அடையாளத்தை பார்க்க விரும்புறாங்க, அடையாளத்திற்கு ஒரு மீன் அவர் காட்டுறார். சரி, அடுத்து மீனை குறித்து நம்ம பார்க்க போயிடும் மத்தேயு 14:17. இங்க 2 மீன், 5 அப்பம் 2 மீன். 2 மீன் 5 அப்பம் பாருங்க. அப்பம் மீன் காம்பினேஷன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. 2 தான் தன்னுடைய வல்லமையை காட்டுகிறார். எனக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாக இருக்கிற கனெக்ஷனை காட்டுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாட்ட போய் நான் அந்த அப்பத்தை அப்படியே காட்டுவேன், அதை வைத்து நான் திரளான ஜனத்தை போஷிப்பேன். அடுத்து பாருங்க 19 இன்னொரு சத்தியத்தை உள்ள வச்சிருக்காரு. அப்பத்தை பிட்டு சீசல் கொடுத்தார். பிக்கிறார். இந்த பிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டைல். அது எப்படி பிக்கிறார் அப்படின்னா லூக்கா 24:30 எடுத்து பாத்தீங்கன்னா, லூக்கா 24:30 எம்மாவூர் சீசலுக்கு அவர்களோடு அவர் பந்தி இருக்கையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிறார். அவர் பிட்டு கொடுக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் செய்தி சொல்லும்போது ஒரு ஸ்டைல சொல்லுவேன். பாஸ்டர் ஒரு பாஸ்டர் இருக்கார், சுரேஷ் ராமச்சந்திரன். அவர் செய்தி சொல்ற மாதிரி உலகத்துல யாரு செய்தி நான் சொன்னாங்க. அவர் ஜோக் அடிக்கிறதும், அவர் பேசுறதும், கக்க நச்சிருக்கிறதும், அவர் ஒரு டான்ஸ் ஆடுவாரு. அது அவருடைய ஸ்டைல். என்னால் அவர் செய்ய முடியாது. நான் செஞ்சாலும் அது கேவலமா இருக்கும். இப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுக்கிறாரு, பிற்கிறாரு. எப்ப இந்த மீன்கள் அப்படி பர்வத்துல காட்டி செய்யறாரோ அதே மாதிரி சிலர் செய்யறாரு. அதனால அடுத்து நம்ம பார்க்கிறோம் இவர். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம் மத்தேயு 17:27. மத்தேயு 17:27 ஒரு மீனை பார்க்கிறோம். அது முதலில் அகப்படுகிற மீன். இந்த மீனை ஏன் ஆண்டவர் உதாரணமாக கொண்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ராஜாவாக காட்ட விரும்புகிறார். ராஜாவா? எஸ், ராஜா. உங்களுக்கு நான் சொன்னேன், எதை சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பத்தை காட்டினேன், ஆசீர்வாதத்தை காட்டினேன். அப்ப எதிர்கொண்டு வருகிறாரு. எதிர்கொண்டு வருகிறத சங்கீதத்துல நான் உங்களுக்கு வசனத்தை காமிச்சேன். இந்த சங்கீதத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21:3 புழுக்கெடுத்த தலையில வைக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க பார்க்கும்பொழுது மத்திய 17வது அதிகாரம் 24வது வசனத்துல
பேதுருட்டு வந்து கேட்கறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க பயப்படுவாங்க. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருப்பாரு. ஏன் உங்க போதகர் டாக்ஸ் கட்ட மாட்டாருன்ட்டு கேட்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, டாக்ஸ் யாரு கொடுப்பா? யாரு கொடுப்பா? ராஜா வீட்டுல இருந்து யாராவது டாக்ஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நானும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நான் ராஜா. ஆனாலும் அது இடலாக இருக்கிற முதலாவது அகப்படுகிற மீன். முதலாவது அகப்படுகிற மீனை ஆண்டவர் எதுக்கு ஓமையாக கொண்டுகிறார்னா, நான் ஒரு ராஜா, நான் டாக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய வல்லமை என்னன்னா, நீ தூண்டில் போடு, எந்த மீன் உனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குமோ. பேதுரு அந்த மீன் கிடைச்சு கொடுக்கும்போது அவருக்கு ஐயோ இவர் ராஜாயா, என்ன அதிகாரம் இருக்குது, கடல் மேல அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, அதைத்தான் யோவான் முதலாவது அதிகாரம் 19 யோவான் 1:19 இந்த வெளிப்பாடை, ராஜாங்கிற வெளிப்பாடை அந்த யாருக்கு கொடுத்தார் பாப்போமா? நாத்தான்வேல். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரேல் கிடையாது, அண்ட சராசரத்திற்கும் அவர் தான் ராஜா. தான் ராஜாவாங்கிறத காட்டுறதுக்கு ஒரு மீன் ஆன்சராரு யூஸ் பண்ணிக்கிறார். சரி, அடுத்து பாருங்க, உயிர் திறந்த இயேசுவை நம்ம பார்க்க போயிடும். லூக்கா 24வது அதிகாரம் 42 24:42. அப்பொழுது பொரித்த மீன்களையும் தேன் கொட்டி துணிக்கையும் அவர் கொடுத்தார்கள். அவர் வாங்கி அவருக்கு முன்பாக புசித்து, எதுக்காக? ஒரு 1000 அரசாட்சியில நமக்கு இதுபோல ஒரு சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துல நம்மளால புசிக்கலாம், ஆனா புசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சாப்பிட முடியும். நல்லா கேட்டுப்பாங்க. இந்த எதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொரித்த மீன், ஃப்ரைட் ஃபிஷ் சாப்பிடாரு அப்படின்னா, இந்த ஒரு சரீரம், உயிர் தெழுந்த சரீரம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கொடுக்க போறாரு. அந்த சரீரத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது அதிகாரம் 51 பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த சரீரம் அப்படியே அங்கின பரலோகத்துக்கு. சரி, அதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சது ஒரு மீன், அது ஃப்ரைட் ஃபிஷ். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். இதுவும் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 39. 1 கொரிந்தியர் 15:39 இங்க அநேக மாமிசத்தை பார்க்கிறோம். 39 பாருங்க. எல்லா மாமிசமும் ஒரே விதான மாமிசம். மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகத்துடைய மாமிசம் வேறு, மச்சங்களுடைய மாமிசம் வேறு. மச்சம் ஃபிஷ். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிலர்லாம் ரொம்ப கடினமா இருப்பாங்க, அவ்வளவு சில மாற மாட்டாங்க. அது வந்து மாட்டுக்கறிக்கு ஈக்குவல். மாட்டுக்கறி இலையக்கறதுக்கு மணிக்கணக்காக குக்கர்ல பட்டாலே, பன்னிக்கறி இன்னும் ஸ்டேஜ். ஆனா இந்த மீன்கிறது ஒரு சாஃப்ட் இது. அதை போய் நீங்க குக்கர்ல போட்டீங்கன்னா அப்படி பிஞ்சு போயிடும், அது லேசா குக் ஆயிடும். யார் யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு லேசா கீழ்படுறாங்களோ அவங்கள இந்த மாமிசத்துக்கு, மீனுடைய மாமிசத்துக்கு உட்படுறாங்க. ஸோ 2 வார்த்தை பார்த்தோம், அப்பம், மாமிசம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரைவை மேல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. உயிர் திறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீர் ஐயா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்த அந்த கனத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.